ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் விலாக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 2 விலாக் வந்திருக்கும். செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். அதோட ரீசன் வந்து விலாகாக போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4-5 ஆகுது டைம். பாப்பா வர டைம் ஆகிடுச்சு. ரித்வின் விளையாடிட்டுருக்காங்க. ரியா குட்டி வர போகிறாங்க. ரிஷிகா இன்னைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டே எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க? முடிஞ்சிட்ருக்கோம்ல. இன்றைக்கி கேட்கணும் எப்படி எக்ஸாம் எழுதிருக்காங்க தெரியல. ரிஷிகாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவுக்கு இன்றைக்கினா வந்து ஹிந்தி. எப்படி எழுதியிருக்காங்க தெரியல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. இட்சிக்கு போகிற குட்டி ரித்தினும் நானும் இருக்கும். இப்போ தான் தூங்கி எழுந்தார் யானையிலேருந்து. துவைச்ச துணியெல்லாம் மடிக்கணும் கொஞ்சம் இருக்குது. ஈவினிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணலாமே. இந்த 2:30க்கு மேலே வந்து நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வானம்லாம் மூடிடுது. இந்த மாதிரி கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுது. மழை ஒரு மாதிரி ரொம்ப இந்த கொசுத்தூரன்னுவாங்கள அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ வரல. நைட்டில் கரெக்டாக ஒரு 11:30 மேலே மழை வருது. 2 டேஸாக இடி மின்னல் எல்லாமே வருது. ரித்வின் பாருங்கள், குட் பாய் ஆகிட்டார். ஹேர் கட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து 3 மந்த்துக்குள்ளே இவருக்கு வந்து வெளிப்படமா போயிட்டப்போ அக்கா வருதானு இவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணோம். பார்ப்பலாம். இவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு அமுச்சு விட்டோம். பாப்பா 2 பேரும் இவன் குட்டி பையனும் அவங்க டேடி கூட போனாங்க. ரிட்டன் வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டே பண்ணலையா, ஒரே அழுதுன்னு வந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை வந்து கூட்டுன்னு சொன்னாங்க. மம்மிக்கிட்ட இருந்தால் அமைதியாக இருப்பானேன்ட்டு. நான் போனாலும் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறமா ஃபோனில் வந்து ஹேர் கட்டிங் பேபிஸ்க்கெலாம் பண்ணுறாங்களா, அது வந்து ஆன் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைவர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அழுதுனே இருக்க சொல்ல பிடிச்சி எங்கே பாரு கண்ணாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டாங்க. தானம்மா முடி எப்படி எடுத்தாங்க உனக்கு? ஃபோன் பார்த்தீங்களா? மொத்தம் ஒட்டை கட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டில் தான் கொஞ்சம் இட உடமா இருக்குது. அது பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம்ல அதனால. சூப்பர். பின்னாடி காட்டு, பின்னாடி திரும்புங்க, பேக் காட்டுங்க, திரும்ப பட்டு டர்ன் பண்ணு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நல்லா ஒட்டை கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் தான் இப்படி வெளி போகலாமா, அக்கா வர போகிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் பீரோலாம் இருக்குது. 3 பீரோ இருக்கும். ஒரு பீரோ எடுத்துகிட்டு வர போகிறோம். இவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க இடம் இல்லை இந்த ரூம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வீட்டில். இப்போ இவங்க போயிருக்காங்க. வண்டி எதுவும் செட் ஆகலையாம். மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா ஃபோனில்? வண்டி அரேஞ்ச் ஆகலையா. இப்போ வண்டி வந்துடுச்சுன்னா அந்த அம்மா வீட்டிலேருந்து பீரோலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு. ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஒரு பெரிய தவளை ஃப்ராக் வந்து பெரிய தவளை. அது யார் அடித்தாங்கன்னே தெரியல, செத்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இது தவளை காட்டலாமா? இது வந்து 3 டேஸாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வத்திட்டுக்குது. அது எப்படி சொல்கிறது, இப்போ ஒல்லியாக தெரியுது. ஒரே ஸ்மெல்லு. அந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படி பெருசு உப்பி போயிட்டு ஒரே ஸ்மெல்லுங்க. வெளியே கோலமே போட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. யூனிஃபார்ம்லாம் எடுக்கவே இல்லை அக்கா. அது புது யூனிஃபார்ம் பார்த்தியா? மழையில் ட்ரெஸ்ஸில் காய மாட்டுது. அதனால் இன்னொரு செட்டு யூனிஃபார்ம் எடுத்து இது அப்படியே இன்னொரு செட் அப்படியே மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் கேட்டில் அக்கா வராளன்னு. காக்கா தெத்து குரோ போய் தெத்து போ. வண்டியில் நில்லு, நான் ட்ரெஸ்ஸில் எடுக்கிறேன். அக்காது ட்ரெஸ்ஸில் எடுத்துடலாம் இரு. மழை இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமாளிக்கவே முடியலை. ஈவினிங்லேயே எனக்கு இப்படி தான் போகும். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி வைக்க போகிறேன். தோசை. ஏன்னா தோசை அடிக்ட் ஆகிட்டாங்க இவங்க. டிஃபன் இட்லி விட தோசை தான் சாப்பிட்றது. பார்த்தீங்களா, காக்கா வந்து கேட் மேலே உட்காந்துட்டுருக்கு. அது வந்து தெத்திட்டு இருக்கான். பிளாக் காஃபி குடிச்சோடனே ஸ்வெட் ஆகுது. பின்னாடி யார் கேட் தந்து விட்டது? இரு கேட் சாத்திட்டலாம். இரு கேட் சாத்திட்டலாம். அங்கே பாரு பூச்சி வரும். வர சரி, நீயே போய் சாத்திட்டா போ.
அங்கே பாரு, நீ நீ போட்டல துப்பிட்டல பிஸ்கெட்டு சாப்பிடுது பாரு. 2 காக்கா சாப்பிடுது. அக்கா வந்துட்டா பாரு, வா அக்கா வந்துட்டாங்க. ரியா குட்டி எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? ஹிந்தி ஃபுல்லாக எழுதிட்டீங்களா? கொஸ்டின் எதனா மிஸ் பண்ணீங்களா? எல்லாமே கரெக்டாக 10 மினிட்ஸில் எழுதிட்டு எப்படி வாங்க? 10 மினிட்ஸில் முடிச்சிட்டியா? ஆஃப் இயர் எக்ஸாம் 10 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்களாம். எதாவது மிஸ் பண்ணிட்டேம்மா? குட்டி கேட்கலாம், இருங்க. ரிஷிகாவை கேட்கலாம். ரிஷிகா எங்க வாங்க. எப்படி எழுதுன எக்ஸாமு? மம்மி சொன்ன போய் சொல்லாவ. என்ன சின்ன சின்ன மிஸ்டேக் எதனா பண்ணியாம்மா? சொல்லு, பரவாயில்ல, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. நல்லா எழுதிருக்கியா? நாளைக்கு அக்கா ஸ்கூல் போயிட்டோன்னே நம்ம தமிழ் ரிவிஷன் பண்ணலாம், ஓகேவா? மண்டே. தம்பி தெரியாது, தம்பி அழுதுட்டு இருந்தான். சிப்ஸ் எடுத்துக்கினாங்க. அம்மா காலையில் வந்து விலாகில் பார்த்துருப்பீங்க கடைக்கு போனது. ஷேர் பண்ணிக்கோங்க 3 பேரும். பவுலில் 2 போட்டு கொடுத்துரு. அந்த பவுலில் அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. குட் கேர்ள்ஸ் குட்டீஸ். பவுல் எடுத்துடா குட்டி. தம்பி கொஞ்சம் போட்டு கொடுத்துலாம். என்னம்மா டிஃபன் எதாவது ஓப்பன் ஆயிடுச்சா? இந்த லன்ச்சு பேகு. இவங்க ஐடி கார்டு காட்டணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து கிளாஸ் லீடர். அப்புறம் ஃபுல் மார்க் அச்சீவர்ஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட் மந்த்தும் எடுக்கணும், ஆஃப் இயர்லியும் எடுக்கணும், ஓகேவா? போங்க, லஞ்ச் பேக் வந்து கிச்சனில் வச்சுட்டு வாங்கம்மா. பேக் எடுத்து அந்த ரூமில் வைங்க. முதல்ல பேக் எடுத்து போச்சலாம். போமா வித்துமா. லஞ்ச் பேக் அப்படியே கூட எடுத்துகிட்டு போய்டு. கையில் கிச்சனில் வச்சிரும்ல. லஞ்ச் டவல், ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே கிச்சனில் வை. மம்மி வந்து வாஷ் பண்ணிடுறேன். மழை வர மாதிரி இருக்குது. டேடி வரட்டும் கேட்கலாம். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? அப்புறமா சாப்பிடுங்க. அங்கே வச்சுட்டு சொல்கிறேன். டேடி வரட்டும். போ, லஞ்ச் பேக் வச்சுட்டா. உன்னோடைய லஞ்ச் பேக் எது வித்து வச்சிட்டியா? வித்துமா, நான் சொல்கிறது புரியுதா? உன் லஞ்ச் பேக் எங்கே? வச்சுட்டு வா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. நான் எடுத்தது மம்மி வச்சா நீங்கள் என்ன கேள்வி கேட்குற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பசங்களும் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இவங்க கிளாஸ் மிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாஸ்டியை கேளுங்க, ஓகேவா? போங்க, வச்சுட்டாங்க, போங்க. போகணும். ட்ரெஸ் எடுத்துடும். லைட் போட்டு ட்ரெஸ் எடுத்துடுவேன். போகிறோம், ட்ரெஸ் மாற்றிக்கலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ரெத்வி நீங்கள் வந்துடு. லட்டு வா. என்னம்மா? எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வீட்டில் இருந்தால் ஒரு டாப் போடக்கூடாதுன்றாங்க. எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தேன்னு நினச்சிக்கிறாங்க. பட்டோ இன்றைக்கி நைட்டிலே மம்மி இந்த இவனை ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு இரிட்டேட்டிங்காக அது எப்போ தான் சுடிதார்ஸ்லாம் போகிறதுன்ட்டு இன்றைக்கி எடுத்து போட்டேன். எங்கேயுமே போகலாமா பட்டோ? எங்கன்னா போனால் விலாக் எடுப்பல ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்து சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு. தோசை சாப்பிட்டீங்களா? தோசை வேணான்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆகிடும், சூடாக சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டே இல்லை 3 தோசை ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தியா? சாப்பிட்டே இல்லைன்னு கேட்டேன். சரி போங்க, ட்ரெஸ் மாற்றுங்க போங்க. நீயே சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? இதோடு நான் vlog வந்து நைட் வந்து இது என்ன சட்னி வைக்கிறேன்னா கலக்காய் சட்னி, அதாவது பீனட் சட்னி வந்து எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம், நைட்டோட முடிச்சிக்கலாம். ஸ்வீட்ஸ் நெய் மைசூர் பாக்கு டாடா வேணாந்தாங்க குட்டி பையனுக்கு. பட்டோ அவன்கிட்ட ஒன்று கொடுத்துருமா. 3 டேஸாக ஸ்வீட்டுன்னு கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பையன் எப்படி தான் பேசுகிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க பார்த்துட்டாங்க. இதெல்லாம் அல்லோடே பண்ண மாட்டேன், இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு அவங்க டேடி கேட்டு கெஞ்சி வாங்கிட்டு வந்தார். அம்மோ ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் அவங்க மிஸ்ஸெல்லாம் அவங்க மேம் எல்லாருமே இந்த விலாக் பார்ப்பாங்க. ரியா ரிஷிகா ஏன் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேடி வந்துச்சு, நைட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது டைமு. ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். டிஃபன் பாக்ஸு, வெஷல் வாஷ் மொத்த சாமான் எல்லாமே தொலைக்கி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதாவது வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்.
அந்த வீட்டிலேருந்து பீரோஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவரோட பீரோ இதே மாதிரி வேறு இன்னொரு கலர் இருக்கும். அந்த ரூமில் இருக்காங்க. அரேஞ்ச் பண்ணல இன்னும். அந்த ரூம் மெஸ்ஸியாக இருக்குது. நாளைக்கு காட்டுறேன். அரேஞ்ச் ஆன பிறகு காட்டுறேன். எந்த வந்து ஹுட்டில் வந்து 3 பீரோ இருக்கும். அதில் சாரீஸ் ஃபுல்லாக இருக்கும். இன்னும் தனியாக ஒரு சிங்கிளாக இருக்கும். இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ரித்வினோட வந்து ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி 2 வர மாதிரி இவ்வளோ அகலம் இதோட அதிகமாகவே இருக்கும். ஃபுல்லாக சாரீஸ் இருக்கும். அதெல்லாம் அம்மா வீட்டில் எதுக்காக தூக்கிட்டு வரல, சாரீ தானே வேணுன்னு எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவருக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ரித்வின் குட்டிக்கு வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. வா லட்டு வா. அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன். ரூம் லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, பொம்மை, சைக்கிளு, அந்த பழுப்பு இதெல்லாம் அந்த வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கணும். இப்போ மிஷின் போட்டிருக்கேன். யூனிஃபார்ம் வரைக்கும் துவைச்சிட்ருக்கு. நாளைக்கு ரியாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு வந்து சிசிஎஸும் ட்ராயிங்கும் இருக்குது எக்ஸாமு. இப்போ எனக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. காலையிலேருந்து நான் வாட்டர் பாட்டில் தண்ணியே குடிக்கல. இருங்க, ரொம்ப தாகமாக. ஹாட் வாட்டர் இது. ரித்வின் என்ன பண்ணிகிட்ருக்க? கொட்டாத நைனா. டெய்லி ஒரு சுண்டல் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் பாயில் பண்ணி கொடுக்குறேன். ஏன் லட்டு இப்படி பண்ணுற? இன்றைக்கி வந்து காராமணி, கருப்பு காராமணி இருக்குல்ல, அதை வச்சு சுண்டல் பண்ணியிருக்கேன். அந்த ரூமில் வந்து அவங்க படிச்சுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் அப்படியே கொடுத்துட்டேன். இவனுக்கு கொடுத்தா இப்போ தான் இங்கெல்லாம் கொட்டி வச்சுருந்தான். அரேஞ்ச் பண்ணிட்டா மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்துனுங்கிறான். தானே குட்டி? தொண்டை ரொம்ப வறண்டி போயிருந்துச்சு எனக்கு. திடீர்னு வந்து 4 நாளாக பார்த்தீங்களா, இங்கே ஒரு பிம்பிள்ஸு, அது இங்கே ஒன்று வந்துச்சு, இங்கே ஒன்று வலி, எல்லாமே தொட்டால் செம்ம பெயின். அந்த மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் வந்திருக்கு. எதனால தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வழக்கு ஏற்றிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டு இப்போ தான் அப்படி உட்காடுறோம். இவனுக்கு தூக்கம் வந்ததுன்னு தெரில. மம்மா ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து பீரோவில் எடுத்துகிட்டு வர சொல்ல இந்த டாய்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது யார் பாரு, நம்ம பக்கத்து வீட்டில் கேட்டு இங்கே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் கேட்குறதுக்கு இங்கே வந்து கேட்டாங்க. நான் அதை போய் பார்த்துட்டு இங்கே இல்லைங்க பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டு நேம்ஸ்லாம் தெரியலையா, இங்கே வந்து தெரியல சொல்லிவிட்டு பக்கத்தில் கேளுங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், ரித்வின் ஸ்கூட்டியில் ரவுண்ட் போயிட்டு வந்தேன் டேடி கூட. மாவெத்து ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து மனசார பூஜை பண்ணியிருக்கேன். ஒரு ஹாப்பியாக இருக்குது. தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். எனக்கு பசி எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிச்சனால நைட்டு டிஃபன் சாப்பிடணும் இல்லைன்னே தெரியல. அந்த நைட் விலாக் தான் இது ஆக்சுவலாக. ரியா முஷ்டியாம்மா, இது சிசிஎஸ்லாம் படிச்சிட்டிங்களா? ஃபுல்லாக தரவா? டவுட் எதனா இருக்கா? பார்க்குறேன், மார்க் வரட்டும். ட்ராயிங் இதை கொடுங்க. ஹாப்பி இதே நாளைக்கு ட்ராயிங் வர போறியா? சரி, வரியா போய்க்கிறேன். இப்போ போகிறவங்க ஹாப்பி தீபாவளின்னு வந்துருக்காங்க. தீபாவளி, ஹாப்பி தீபாவளின்னு இது 3 டைம்ஸ் எழுதியிருக்க. இது யார் பொம்மை? நீ தானா? இதுக்கெல்லாம் ட்ராயிங் பண்ண நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நல்லா ட்ராயிங்கும் பண்ணணும். கொஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக போடும். இதெல்லாம் பெருசாக போட்டுனா தான் அந்த ட்ராயிங்கை ஸ்கெட்ச் பண்ண சொல்ல நல்லா இருக்கும்ல. முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டியா? எங்கள் பாரு ரெட் பென்சில் கேறிட்டு இருக்கான். பட்டு அக்கா உடஞ்சிரும். பென்சில் கையில் கொடுத்தா செவரெல்லாம் கிழிக்கு. அவங்ககிட்ட போய் காமிச்ச பத்தியா நீ வச்சிட்டியா? வா மம்மி போட்டு விட்றவா. மம்மி போடுற வாங்க. மம்மி போடுறேன். லெட் பென்சிலையா வரையிற, அதான் அப்படி வருது ஹேண்ட் ரைட்டிங்கு. இப்போ லெட்டு வாங்க, உடச்சிட போகிறோம்.
பர்த்டேக்கு வந்து ரியா பர்த்டேக்கு வந்து எல்லாமே செட்டாக வாங்கினேன். அது வந்து காம்போ செட் மாதிரி பென்சில் லைசரு, அதுவும் யூனிகார்ன் டைப்பில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கலர் கலராக. அப்புறம் லெட் பென்சில் நிறையோ இதெல்லாமே வாங்கினேன். அது இப்போ எடுத்து யூஸ் பண்ணி உன் கையில் மாட்டிச்சுன்னா அதை வாங்கி உடச்சி இது பிற அம்மு பத்தியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. டாடா பாய்.